உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ அம்பிகை ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போறாரு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த பெயர்ச்சி ஆரம்பிச்சு செப்டம்பர் 19ஆம் தேதி இந்த பெயர்ச்சி முடிவடைகிறது. கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்கள். இது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அப்ப சிம்ம ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா, 4ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் இப்ப எங்க இருக்கிறாரு? சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார், லாபஸ்தானத்துல. அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் ஆகப்பட்டது ஒரு அதிர்ஷ்டமான டைம். எப்படி சொல்ற அப்படின்னா, உங்களுடைய பாக்யாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறார். அப்போ பாத்தீங்கன்னா, அந்த செவ்வாய் அப்படிங்கிறது பூமிகாரகன், ரத்தம் சம்பந்தப்பட்டது. அப்போ இது சம்பந்தப்பட்ட கிரகம் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, சிம்ம ராசியில பிறந்த ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ரத்தத்துல பிரச்சனை, 11ஆம் இடத்துல புதனுடைய வீட்டுல செவ்வாய் இருக்கிறதுனால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வைத்தியம் நல்லபடியாக நடக்கும். இதனால பாத்தீங்கன்னா மருத்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியா கிடைக்கும். அப்ப இதன் மூலியமாக அந்த மருத்துவத்தினால உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு விமோச்சனம் கிடைக்கும். இது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நடக்கும். அது போக சிம்ம ராசிக்காரர்கள், அதாவது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டேன், ரொம்பவுமே உழைச்சேன், ரொம்பவுமே நேர்மையா இருந்தேன், எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுனேன், இன்னைக்கு நான் தான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எவ்வளவு முயற்சி பண்ணியும் கஷ்டப்பட்டு கடன்பட்டு வாழ்க்கையில முன்னேற முடியாமல் தடுமாறிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க தான் இப்ப இந்த சிம்ம ராசிக்காரங்க. ஏன்னா இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடக்குது. அப்போ பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியும் சரியில்லை, இதற்கு முன்னாண்ட நடந்த சில விஷயங்களும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சரியில்லை. அதனால இப்ப இந்த 11ஆம் இடத்துக்கு உங்களுடைய பாக்யாதிபதி 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வந்ததுனாலையும் உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதியுமான, அப்ப இந்த 4ஆம் இடம் என்பது என்ன? வண்டி, வாகனம், பூமி, சொத்து, உங்களுடைய அம்மா, இதையும் குறிக்கும். அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதாவது ரூபத்துல ஒரு கிரயம் பண்ணுவீங்க. உண்மையாக நான் சொல்வது நடக்கும். நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கூட எழுதுவீங்க. இதற்கு முன்னாடி இடம் பார்த்து வச்சிருந்தாலும், இல்லை இதற்கு முன்னாடி இடம் வாங்கணும்னு சொல்லி நீங்க திட்டம் போட்டு இடத்த போய் பார்த்திருந்தாலும் எதுவுமே வாங்கி இருக்க முடியாது. ஆனா இப்ப முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக ஒரு இடத்த நீங்க வாங்கிடுவீங்க. அப்போ அந்த இடத்துல வீடு கட்டலாம். அப்ப அந்த இடத்துல வாழையடி வாழையாய் இப்ப நீங்க, உங்களுடைய மக்களுடைய மக்கள் இவங்க எல்லாரும் நல்லபடியாக வாழக்கூடிய அளவுக்கு, வளரக்கூடிய அளவுக்கு ஒரு யோகமான டைம். அப்போ பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் ஒரு இடம் வாங்கக்கூடிய நேரம் தான் மீண்டும் பல இடங்களை வாங்குறாங்க. அதே சமயத்துல ஒரு இடம் வாங்கக்கூடிய நேரம் எந்த இடமே வாங்க முடியறதில்லை, வாங்கின இடத்தையுமே வித்துடுறாங்க. இதற்கு காரணம் என்ன? அவங்களுடைய நேர காலங்கள் தான். அப்ப நீங்க வாங்குறது இப்ப நல்ல நேரம். இந்த நேர காலத்துல நீங்க கடன் பட்டாவதும் இந்த பீரியட்ல ஒரு பூமி வாங்கிட்டீங்கன்னா அந்த கடனையும் அடைச்சிருவீங்க, இந்த பூமியும் மிச்சமாயிரும். நீங்க வீடு கட்டலாம். அது போக பாத்தீங்கன்னா மக்களுக்கு தேவைன்னு சொல்லி இடமாக வாங்கி போடலாம், வீடாகவும் வாங்கலாம். அதற்குண்டான டைம் இப்போ வந்தாச்சு. இல்லை ஒரு இடத்த வித்து
நம்ம இன்னொரு இடம் வாங்கலாமா, இல்லை ஒரு இடத்த விற்று ஏதாவது வீடு வாங்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தாராளமாக இடத்தை விற்று நீங்க இன்னொரு இடம் வாங்குவதற்கு இது ஒரு சாதகமான டைம் தான். உங்களுக்கு பாக்யாதிபதி லாபஸ்தானத்துல, 4ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல அட்டகாசமா இருக்குது. ஒன்றும் கவலையே பட வேண்டியது இல்லை. அதுபோக இந்த பீரியட்ல வண்டி வாகனங்கள், இப்போ பைக் வச்சிருக்கிறவங்க கார் வாங்கலாம். காரு பழசாயிருச்சுன்னா அதை கொடுத்துட்டு புது வண்டி வாகனம் கூட வாங்கிக்கலாம். இப்போ டிராவல்ஸ் எடுக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா கார் வாங்கி நம்ம வாடகைக்கு விடலாம். இது மாதிரியான எந்த முயற்சிகள் செய்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதியும் பாக்யாதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதுவும் 11ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தையே பார்க்குறாங்க. அப்போ அந்த 5ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருடைய அறிவு, திறமை, முன்னேற்றம், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அவங்களுடைய சரௌண்டிங். அப்போ அந்த சரௌண்டிங்கில் விஐபிகள் இருக்கலாம், தொழிலதிபர்கள் இருக்கலாம், பணம் படைத்தவர்கள் இருக்கலாம். அவங்களுடைய பார்வை இவர் மேலே விழும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களால இவருக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா அவங்களால இவங்களுக்கு ஏதாவது தொழில் கிடைக்கலாம், இல்லை இவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்கலாம். வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல திருப்தியும் நல்ல முன்னேற்றமும், அங்கே இருந்து சம்பாரித்து இங்கே இந்தியாவில் ஏதாவது ஒன்று சாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது போக இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனியாக இருந்தது இல்லைங்களா, அந்த அஷ்டம சனியை குரு பகவான் உச்ச பலத்தோடு இருந்து 9ஆம் பார்வையாக அந்த சனி பகவானையுமே பார்த்துடுறாரு. அப்போ அந்த சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க குருவுடைய வீட்டில். அந்த குரு பகவான் குருடைய வீட்டையும் பார்த்து அந்த குருடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்த்துடுறாரு. இதனால இப்போ உங்களுக்கு டபுள் யோகம். செவ்வாய் 11ஆம் இடத்துல இருப்பதும் யோகம், உங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதும் 2வது யோகம். 3வது யோகம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதி அந்த சூரிய பகவான் சிம்மத்திலேயே ஆட்சியா வர்றாங்க. அப்போ ஒரு மாசம் அந்த சிம்மத்துல சூரிய பகவான் ஆட்சியா இருப்பாங்க. அப்ப அந்த ஆட்சியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நவ கிரகங்களின் அரசன். அப்போ பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள், முயற்சிகள் எல்லாமே முன்னேற்ற பாதையில போவதற்குண்டான வாய்ப்புகளை கண்டிப்பா கொடுக்கும். ஒரு லீடர் ஆகலாம், ஒரு கட்சிக்கு தலைவர் ஆகலாம், ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு வரலாம், உங்க மேல நம்பிக்கை வரலாம். இது மாதிரியான எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு இப்ப நல்லா இருக்குது. அதனால சிம்ம ராசியில பிறந்தவங்க இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் எந்த தெய்வத்தை கும்பிடலாம் அப்படின்னா சூரியனார், நவகிரகங்களின் அரசன் சூரியன். அப்ப அந்த சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை நாள்ல நீங்க கும்பிட்டு வர்றது நல்ல விஷயம். அப்ப நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சூரிய பகவானை கும்பிடுங்க. சூரியனார் கோயில் கும்பகோணத்தில் இருக்கிறது, அந்த சூரியனாரை கும்பிடுங்க. அது போக பார்த்தீங்கன்னா காலையில் நேரமாக எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல செல்வாக்கையும் செல்வ பலத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.